அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்களுக்காக சரவண பெருமான். நடந்து முடிந்த 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நமக்கு பல்வேறு சாதனைகளையும் சுவாரஸ்யங்களையும் கொடுத்துள்ளது. அதை பற்றிய சின்ன வீடியோ தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம். 7491 மேல்நிலைப் பள்ளிகள், 5134 உயர்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 12625 பள்ளிகள் தேர்வெழுதிய நிலையில் அதில் மாநிலம் முழுவதும் 4105 பள்ளிகளும் 1364 அரசு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டில் 90.07% பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் கடந்த ஆண்டு 91.39% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 91.55% அதிகரித்திருப்பது தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் 5.95% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3 மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமி மேல்நிலைப்பள்ளி மாணவி காவ்யா ஸ்ரீ 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இவர் தமிழில் 99, ஆங்கிலம் 100க்கு 100, கணக்கு 100க்கு 100, அறிவியல் 100க்கு 100, சமூக அறிவியல் 100க்கு 100 ஆகிய மதிப்பெண்களை பெற்றுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் எஸ்ஏவி பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சஞ்சனா அனுஷ் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் வந்துள்ளார். இவர் தமிழ் 99, ஆங்கிலம் 100க்கு 100, கணிதம் 100க்கு 100, அறிவியல் 100க்கு 100, சமூக அறிவியல் 100க்கு 100 ஆகிய மதிப்பெண்களை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள ரகுமானியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவி காவ்யா ஜனனி 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் தமிழ் 100க்கு 99, ஆங்கிலம் 100க்கு 100, கணக்கு 100க்கு 100, அறிவியல் 100க்கு 100, சமூக அறிவியல் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கூலி தொழிலாளியின் மகள் ஸ்வேதா சாதனை. எர்ணாவூர் எர்ணீஸ்வரர் கோவில் தெருவைச் சேர்ந்த சந்திரசேகர் வளர்மதி தம்பதியரின் மகள் ஸ்வேதா திருவான்மியூரில் உள்ள தி பெசன் தியாசா பிக்கல் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழில் 96, ஆங்கிலத்தில் 99, கணிதத்தில் 100, அறிவியலில் 100, சமூக அறிவியலில் 99 எடுத்துள்ளார். ஏழ்மையிலும் 500க்கு 497 மதிப்பெண்கள் எடுத்து கூலி தொழிலாளியின் மகள் சாதித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஜே சுஷ்யா கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களும், தமிழில் 98, ஆங்கிலத்தில் 99 என எடுத்து சாதித்துள்ளார். இதுபோல் ஏழ்மையிலும் சாதித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நமது வாழ்த்துக்கள். அச்சு அசலாக ஒரே தோற்றத்தில் உள்ள இரட்டை சகோதரிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே மதிப்பெண்கள் பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த அக்ஷயா மற்றும் அகல்யா 500க்கு 463 மதிப்பெண்கள் பெற்று அனைவரையும் வியப்படைய செய்துள்ளனர். இந்த ஆண்டு 10ஆம் தமிழ் மொழி தேர்வில் சதம் எடுப்பது என்பது அரிதான ஒன்று. கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் ஒருவர் கூட சதம் எடுக்காத நிலையில் இந்த ஆண்டு தமிழ் மொழி தேர்வில் 8 மாணவர்கள் தமிழில் சதம் எடுத்து அசத்தியுள்ளனர். இதேபோல் இந்த ஆண்டு கணிதத்தில் 20,691 பேர் கணிதத்தில் சதம் எடுத்து அசத்தியுள்ளனர். இதுவே கடந்த ஆண்டு கணிதத்தில் 3,649 பேர் மட்டுமே சதம் எடுத்தனர். தமிழைப் போலவே ஆங்கிலத்திலும் இந்த ஆண்டு 415 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் கல்வி, வேலைக்கு செல்ல ஆங்கிலம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இதில் அசத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அறிவியலில் 5,104 மாணவர்களும், சமூக அறிவியலில் 4,428 மாணவர்களும் 100க்கு 100 பெற்றுள்ளனர். பல்வேறு சாதனைகளுக்கு மத்தியில் சிறையில் இருந்து தேர்வு எழுதியவர்களின் தேர்ச்சி சதவீதம் 45.27% அதிகரித்துள்ளது. 260 சிறைவாசிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் 228 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 87.69 உள்ளது. இதுவே கடந்த ஆண்டு 264 சிறைவாசிகள் தேர்வு எழுதிய நிலையில் வெறும் 112 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். இத்தனை சாதனைகளுக்கு மத்தியில் இன்னொரு மாணவரின் சாதனை உண்மையில் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. எப்பா, நீங்கள்லாம் சாதிக்கணும்னா
ராத்திரியும் பகலுமா விழுந்து விழுந்து படித்து இவ்வளோ மதிப்பெண்கள் அவ்வளோ மதிப்பெண்கள்னு வாங்கி சாதிக்கணும். நான்லாம் பாஸ் ஆனாலே சாதனை தான்னு ஒரு ஊரே இந்த மாணவர் பாஸ் ஆனதை கொண்டாடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். மன்னார்குடியில் இருக்கிற வடூர் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் தாங்க மணிகண்டன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இவர் 500க்கு 210 மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகிட்டாருங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ அலப்பறை. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இப்படி பல்வேறு சுவாரஸ்யங்களுடன் நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் சூறாவளியாக சுழற்றி அடித்து தங்கள் திறமையை நிரூபிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க.